இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் எல்லா பொண்ணுங்களுக்குமே கண்டிப்பாக தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னதான் நம்ம 23 வருஷம் நம்ம பேரண்ட்ஸ் வீட்டில் வாழ்ந்துட்டு போனாலும், ஸோ கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வரும்போது அது நம்மளுக்கு ரெஸ்டிங் பிளேஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம எப்போ வேணால் எந்திரிக்கலாம், எப்போ வேணால் தூங்கலாம். ஸோ இதுதான் செய்யணும் அப்படின்ற எந்த கமிட்மெண்ட்டுமே இருக்காது. எல்லாமே நம்ம அம்மாக்கள் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்ற ரீசனுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 வீக் எதுவுமே செய்யலை. சரி இப்போனாச்சும் எதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நூடுல்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஹெல்த் இல்லை தான், என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு பூஜை போடுவாங்க. ஸோ அதுக்கு அம்மா அப்பா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பிரசாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பாயாசம் செஞ்சுருந்தோம். ஸோ பாயாசம் செஞ்சு நூடுல்ஸ் செஞ்சு திருப்தியாக வந்து சாமியை கும்பிட்டாச்சு. சாமியை கும்பிட்டுட்டு திருப்தியாக பாயாசத்தையும் நூடுல்ஸையும் சாப்பிட்டாச்சு. இந்த டேவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியாக தான் போச்சு. அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஹாப்பி தான். இன்னும் பால் பாயாசம் வந்து இன்னும் ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. உங்களுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.